नमः। विशुक्तिचक्रनिलया रक्तवर्णा त्रिलोचना गड्वाङ्गादिप्रहरणा वदनैकसमन्विता पायसान्नप्रियाद्वक्स्ता पशुलोकभयङ्करी अमृतादिमहाशक्तिसंवृताडागिनीश्वरी अनागताब्जनिलया श्यामा भावदनद्वया दंष्ट्रोज्ज्वलाक्षमालादिधरा रुधिरसंस्थिता कालरात्र्यादिशक्त्यौघवृथा स्निग्धौदनप्रिया महावीरेन्द्रवरदारा किण्यम्बा स्वरूपिणी मणिपूराब्जनिलया वदनत्रयसंयुता वज्रादिकायुधो भेदारामर्यादिभिरावृता रक्तवर्णामांसनिष्ठ गुडान्न प्रीतमानसा समस्तभक्तसुखदलाकिण्यम्बा स्वरूपिणी स्वाधिष्ठानाम्बुजगता चतुर्वक्त्रमनोहरा शूलाद्यायुधसम्पन्ना पीतवर्णादिगर्विता मेधोनिष्ठा मधुप्रीता बन्धिन्यादिसमन्विता दध्यन्नाशक्त हृदया काकिनी रूपधारिणी. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களை பத்தி, அதனுடைய ரூபங்கள், அதில் உள்ள விசேஷங்களை பத்தி சொல்றது. 7 சக்கரங்களை பத்தி அது சொல்றதுனாலும் அத்தனையும் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடிய போறது இல்ல. 4 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விஷுக்தி சக்கர நிலையா, விஷுக்தியிலேருந்து ஆரம்பிக்கிறது. ஆனா ஜென்ரலா மூலாதாரத்திலேருந்து தான் அந்த 7 சக்கரமும் ஆரம்பிக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞா, சகசிராரம் அப்படிங்கிறது தான் அதோட. அப்படியே கீழே இருந்து ஆரம்பிச்சு சகசிராரத்துல கொண்டு முடிக்கிறது. ஆதார சக்கரங்களினுடைய வரிசை அப்படின்னா மூலாதாரத்துல ஆரம்பிச்சு சகசிராரத்துல கொண்டு முடியும். ஆனா இங்க இவர் என்ன பண்ணியிருக்கார், எடுத்துக்கரிச்சியை வாழலாம் எப்படி கொடுத்திருக்கா, விஷுக்தி சக்கர நிலையா நடுவுல ஆரம்பிச்சிருக்கா. அங்க இருந்து ஆரம்பிச்சுட்டு வரும்பொழுது விஷுக்தியில நடுவுல எங்கேயோ ஆரம்பிச்சிருக்காளே, அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அது திரும்ப கீழே எப்படி எடுத்துன்னு போவான்னா மூலாதாரம் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு திரும்பி அங்கே இருந்து ஆக்ஞா, அங்கே இருந்து சகசிராரம் அப்படின்னு மேல திருப்பி வரும். சகசிராரம்னா என்ன, அங்க என்ன இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். சகசிராரத்தில் தான் அம்பாள் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக இருக்கா. நடனம் ஆடக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல அந்த தாமரை புஷ்பம் 1000 இதழ் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. 1000னா எண்ணினா 1000 வருமா அப்படின்லாம் கேட்டா அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லை. ஆயிரக்கணக்கான அப்படின்ற பொருள். அதனால 1000 இதழ் கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அத இந்த கிரமம் இப்படி ஏன் மாறி வருது, ஏன் மூலாதாரத்திலேருந்து மேல போல அப்படின்லாம் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாத அளவுக்கு ஆச்சாரியார் ஆதிசங்கரரும் இதே மாதிரி கொஞ்சம் மாத்தி தான் அவருமே பாடியிருக்கார். ஆதார சக்கரங்களுக்குள்ள இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியல, ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் உண்டு. எப்படி எந்த வரிசையில தோன்றித்து அப்படிங்கறதுக்கும் அதுக்கு கணக்கு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. நாம இருக்கமே இப்ப பிருத்திவி, இப்ப பிருத்திவினா என்ன, பூமி, மண்ணு, இதுதான் நிலம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இததான் கடைசியா உருவாச்சு. இந்த நிலம்ங்கிறது தான் கடைசியா உருவாச்சு. ஆனா இதையே ஆழ்வார்களாகட்டும், மாணிக்க வாசகராகட்டும், அவள்லாம் பாடுறதுல பாத்தீங்கன்னா நிலத்தை தான் முன்னாடி பாடியிருப்பா. நிலத்திலேருந்து ஆரம்பிச்சுதான் அவ அதை வரிசைப்படுத்தி ஆகாசத்துல கொண்டு முடிச்சிருப்பா. அவள்லாம் கீழே இருந்து மேல கூட்டின்னு போறா அப்படிங்கிற மாதிரியான வே ஆஃப் ஸ்டைல்ல அவளினுடைய பாடல்கள் இருக்கும். இப்ப பிருத்திவி அப்படின்னா பூமி. இந்த பூமிக்கு முன்னாடி எது தோன்றித்து அப்படின்னா தண்ணி. தண்ணிக்கு முன்னாடி எது வந்தது அப்படின்னா நெருப்பு. நெருப்புக்கு முன்னாடி எது வந்ததுன்னா காத்து. காத்துக்கு முன்னாடி எது வந்ததுன்னா ஆகாயம். ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்குல சொல்லும் பொழுது ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது உண்டு. அப்போ ஆகாசம்தான் முதல்ல வந்தது. அதற்கு பிறகு காற்று, அதுக்கப்புறம் நெருப்பு, அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் நிலம் அப்படின்னு ஒண்ணா பிரிஞ்சுது. அதுல இருந்து பிறந்தது அப்படின்னு உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லலாம்.
இந்த வரிசை கிரமத்துல அது தோன்றும் போது அதுக்கும் குணங்கள் இருக்கு. எப்படி தோன்றதோ அதுக்கெல்லாம் குணங்கள் இருக்கு அப்படின்னு இதுக்கு போய் குணமா அப்படின்னா ஆமாம் இருக்குங்கிறத ஆழ்வார்கள் பாசுரத்துல எல்லாம் கரெக்டா அத அவா சொல்லி வச்சிருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அதை பத்தின விவரங்களை வேணா நம்ம அதுக்கப்புறம் கூட நம்ம பார்க்கலாம். இப்ப முதல்ல நமக்கு வந்திருக்கிற இந்த சக்கராசை நம்ம பார்க்கலாம். இந்த சக்கராஸ் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சக்கராசுக்கும் ஒரு தேவதை இருக்கு. ஒரு சக்கராசும் எத்தனை முகங்களோ அந்தந்த தேவதைக்கு என்னென்ன எத்தனை முகங்கள் இருக்கு, அதை எதை ஆதாரமாக கொண்டிருக்கு, அது எத்தனை தட தாமரை பூவில் இருக்கு, அதற்கு பிடித்த ஆகாரம் என்ன, நைவேத்தியம் என்ன, ஆகாரம் என்ன, இந்த மாதிரி ஒண்ணும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா ஒண்ணுத்தையும். அதுபடி பார்க்கும் பொழுது இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற வரிசைப்படி விஷுக்தி சக்கர நிலையா, விஷுக்திங்கிற ஆதார சக்கரம் நமக்கு எடுத்துருக்கு. அப்ப மூலாதாரத்தில் ஆரம்பிக்காமல் விஷுக்தியிலிருந்து இதை ஆரம்பிச்சிருக்கா. அப்படி விஷுக்தி சக்கரம் அப்படிங்கறத இதை ஆரம்பிச்சிருக்கும் போது இந்த தேவதையின் வடிவமாக இதை முதலில் இந்த விஷுக்தி சக்கரத்தில் இருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கிறப்போ விஷுக்தி சக்கர நிலையா. அடுத்து ரத்த வர்ணா, அது என்ன கலர்ல இருக்கு? அந்த விஷுக்தி சக்கரத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய அம்பாள்னு அதுக்கு அர்த்தம். நிலையம்னாக்க இருப்பிடம், நிலையா அப்படின்னா அவள் இருக்கக்கூடிய இடம் இல்ல வசிக்கும் இடம். விஷுக்தி சக்கரத்தில் அவள் வசிக்கும் பொழுது அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிச்சேன்னாதான் இது மனசுல அவ்வளவு அற்புதமாக படியும். இந்த நாமாக்கள் அவ்வளவு இதுல இருக்கிற நாமா அப்படின்னா மிச்சமெல்லாம் அவ்வளவு விசேஷம் இல்லையான்னு ஒரு கேள்வி கூடவே வந்துடக்கூடாது. அவ்வளவு விசேஷம், ஒண்ணுத்துக்கும் எப்படி ஒரு தனித்துவம் இருக்கு. நம்ம சக்கராசுல அது எப்படி ஒரு இடத்துலயும் அது என்னென்ன நாமாக்களோட எப்படி அதனுடைய உற்பத்தி நிலையமா அது இருந்துட்டு இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். நல்லா கவனிச்சாதான் இது மனசுல நிற்கும். இந்த விஷுக்தி சக்கரத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய அம்பாள் என்ன கலர்ல இருக்கான்னா ரக்தவர்ணா, சிகப்பு கலராக அவள் இருக்கிறாள். திரிலோச்சனா, லோச்சனம்னா கண்ணு, த்ரீனா மூன்று கண்களை உடையவளாக இருக்கிறாள். இந்த லைனுக்கு தெரிஞ்சுட்டா நமக்கு கட்வாங்காதி பிரகரணா. இப்ப அவ கையில ஒரு ஆயுதத்தை கையில வச்சுருக்கா. என்ன ஆயுதம் அப்படின்னு பார்த்தா கட்வாங்கம் அப்படின்னு பேரு அந்த ஆயுதத்துக்கு. கட்வாங்கம்னா என்ன அப்படின்னா தண்டம், ஒரு பெரிய தண்டத்தை கையில வச்சுருக்கா. சில சமயத்துல பார்த்தா சில இடங்கள்ல அது ஒரு கபாலமும் அதுக்கு மேல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். சரி, ஓகே. அவள் எத்தனை முகத்தை கொண்டவளாக இருக்கிறாள்? வதனைக சமன்விதா, வதன ஏக சமன்விதா, ஏக்கம்னா ஒரே திருமுகத்தை கொண்டவளாக இருக்கிறாள். அப்ப இந்த விஷுக்தியில இருக்கக்கூடிய அம்பாளாகப்பட்டவள் ரத்தவர்ணத்தில் சிகப்பு நிறத்துல இருக்கா, 3 கண்களை உடையவளாக இருக்கா, கையில் தண்டத்தை ஏந்தியவளாக இருக்கா, ஒரு முகம் படைத்தவளாக இருக்கிறாள். சரி, இப்படி இருப்பவளுக்கு என்ன பிடிக்கும்? பாயசான்ன பிரியா. என்ன பிடிக்கும் அவளுக்கு அப்படின்னா பாயசம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பாயசான்னம், பாயசம் அவளுக்கு ரொம்ப பிரீத்தி. இது எங்க போய் இது இத்தனை அம்பாளு இப்ப இவளுக்கு ஒரு இதுக்கும் முடியறது அப்படின்னா நீங்க ஒரு அம்பாளுக்கு இப்ப விஷுக்தியில இப்படி அப்படின்னா அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அனாகம், அடுத்தது அனாகம், அடுத்தது மணிப்பூராப்ஜம், அப்படி ஒண்ணா நம்ம பார்த்துட்டு வரப்போறோம். ஒவ்வொன்னுத்திலையும் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். அங்க இருக்கிற அம்பாளுக்கு ஒண்ணு பிடிக்கும். இவளுக்கு பாயசம் பிடிக்கிற மாதிரி இன்னொத்திக்கு ஒண்ணு பிடிக்கும், இன்னொத்திக்கு ஒண்ணு பிடிக்கும். அப்ப சகஸ்ராரத்துல இருக்கிறவளுக்கு எப்படின்னா இத்தனையும் சேர்த்து பிடிக்கும். சகஸ்ராரத்துல இருக்கக்கூடியவள் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம். அதனால இத்தனை பேருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் சேர்த்து அவளுக்கு பிடிக்குங்கிறத நம்ம கடைசியா பார்ப்போம். அப்போ இவளுக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும். இந்த இதுல விஷுக்தியில இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு ஒரே முகத்தை கொண்ட 3 கண்களை கொண்ட அந்த அம்பாளுக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும். சரி, துவக்ஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? துவக்கு அப்படிங்கிற 3 எழுத்தை நம்ம எடுத்தோம்னா தோல், தோல்னா சருமம் நம்ம மேல இருக்கு, நம்ம ஸ்கின் அப்படின்னு சொல்றோம்ல அது. இது இந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு உடையது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா கண்ணு அப்படின்னா அது பார்ப்பதற்கு யூஸ் ஆகுது, காது கேட்பதற்கு யூஸ் ஆகுது. அப்ப டச்னா எதை டச் பண்ணுவேன்? இந்த உடம்பதான் டச் பண்ணுவேன், ஸ்கின்ன இல்லையா? அந்த மாதிரி அம்சங்கள் இதெல்லாம் அதிதேவதை. அப்ப இதனுடைய அதிதேவதை எது அப்படின்னா சருமம். சருமம்னா தோல். இதனுடைய இந்த விஷுக்தி சக்கரத்தில் வசிக்கக்கூடிய
இந்த அம்பாளின் அதிதேவதை சருமம். அப்ப இந்த விசுத்தி சக்கரத்து தோல் அதிதேவதையா இவ இருக்கா. அப்ப இவ என்ன, இவளுக்கு திருநாமம்லாம் அடுத்தது வரப்போகுது. இவ யார் இருக்கா, இவ என்ன பண்ண போறா, எதுக்காக இருக்கா அப்படின்னா பசுலோக பயங்கரி. சரி, இவ எதுக்காக அங்க உட்காந்துருக்கா அப்படின்னு யோசிச்சா, பசு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, லோக அப்படின்னா லோகம், உலகம். பசுலோக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள். இந்த ஜீவராசிகளை எல்லாம் பயமுறுத்துவாளாம். அங்க இருக்கக்கூடிய அம்பாள் பயமுறுத்துவா. ஏன் பயமுறுத்துவா? தப்பு கிப்பு செஞ்சிடக்கூடாது. அம்மா ஒரு குழந்தைய தப்பு ஏதாவது பண்ணிட்டுனா திட்டுறது இல்லையா, திட்டுவா. சொன்னதை கேட்கலன்னா ஒரு அடி போடுவா. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும், பயப்படும். அம்மா வேணும்னு பயமுறுத்தல, அதை திருத்தறதுக்காக பயமுறுத்துறா. அந்த மாதிரி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அம்பாளாகப்பட்டவள் தவறு செய்யாமல் இருப்பதற்காக பயத்தை ஏற்படுத்தக்கூடியவள். அதே சமயத்துல அவ இதுக்குதான் பண்றான்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுக்காக தானே அம்மா பண்றா அப்படின்னு அத புரிஞ்சுட்டு விட்டோம்னா அதே பயத்தை போக்கக்கூடியவள். இந்த ரெண்டு அம்சமும் பசுலோக பயங்கரின்ற அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது. சரி, அந்த தேவதை அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா. அமிர்தா அப்படிங்கிற சக்தியிலேருந்து தொடங்கி, அந்த சக்தியிலேருந்து ஆரம்பிச்சு எப்படி இருக்கா அப்படின்னா, அவ தனியா இருக்காளா, ஒரு முகத்தோட இருக்கா, 3 கண்ணோட இருக்கா, ஆயுதத்தை கையில தாங்கிட்டு இருக்கா, பயத்தை வரக்கூடியவளா இருக்கா, அபய ஹஸ்தத்தையும் வச்சுட்டு இருக்கவளா இருக்கா. இப்படி எல்லாம் நம்ம நினைச்சுட்டா கூட அவளை சுற்றி யாராவது இருக்காளா, அவ தனியா இருக்காளா அப்படின்னா, அமிர்தா அப்படிங்கிற சக்தியிலேருந்து தொடங்கி பல சக்திகள் புடை சூழ அவள் இருக்கிறாள். இப்ப அந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கவ, அவளை சுத்தி பல சக்தி புடை சூழ இருக்கு. ஆரம்பிக்கிறது என்ன சக்தி, பேரு அமிர்தா அப்படிங்கிற சக்தியிலிருந்து இருக்கா. அப்படின்னா ஆ அப்படிங்கிற எழுத்திலிருந்து தொடங்கின்னு எடுத்துக்கணும். அக்ஷரம் தான் இதுக்கு மெயின். அந்த உயிர்லேருந்து உயிர் மெய் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்படி சொல்லக்கூடிய 16 எழுத்துக்கள், அந்த 16 எழுத்துக்கள் புடை சூழ அவள் அங்கே அமர்ந்திருக்கிறாள். எங்க, விசுக்தி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறாள். அப்படி விசுக்தி சக்கரத்தில் அமர்ந்திருக்க கூடியவளான அவளுக்கு என்ன பேர்? டாகினீஸ்வரி. அவ பேரு டாகினி, அவள் பெயர் டாகினி. இந்த 2 ஸ்லோகத்துல ஒரே ஒரு சக்கரம், ஒரே ஒரு அம்பாளினுடைய நாமம். இந்த விசுக்தி சக்கரத்தில் இருக்கக்கூடியவளோட அம்பாளினுடைய பெயர் டாகினி. அவ எப்படி இருக்கா? ரத்த வர்ணத்துல இருக்கா, 3 கண்களை உடையவளா இருக்கா, ஒரே முகத்தோட இருக்கா, கையில ஒரு தண்டத்தை கையில ஏந்தின்னு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சது பாயசம். அவளுடைய அதிதேவதை சருமம். பசுலோக பயங்கரியா இருக்கா. ஜீவராசிகளை எல்லாம் பயமுறுத்துபவளாகவும் அந்த பயத்தின் காரணமாக அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருபவளாகவும் இருக்கிறாள். 16 தேவதைகள் புடை சூழ டாகினி என்ற நாமத்தை தாங்கிக் கொண்டு அவள் அமர்ந்திருக்கிறாள். விசுக்தி சக்கரத்தில் இருப்பவள். இதன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அடுத்தது அநாகத அப்ஜ நிலையா. அநாகத அப்ஜ நிலையா அப்படின்னா அநாகத சக்கரத்தில் இருக்கக்கூடியவள். அப்ஜம் தாமரை, தாமரை வடிவிலனாக இருக்கக்கூடியவள். அதுல இருக்கிறவ ரக்தவர்ணான்னு கொடுத்தோம், சிகப்பு கலர். ஷியாமாபா அப்படின்னா ஷியாமள நீலமேக ஷியாமள வர்ணன் யாருக்கு பேரு? நம்ம கிருஷ்ணருக்கு. அந்த மாதிரி இவளும் நீலவர்ணமாக இருக்கிறாள். வதனத்வயா, அதுல ஒரு முகத்தை கொண்டவளாக இருக்கிறோம். இங்க வதனத்வயா 2 முகம், துவயான 2 முகங்கள் படைத்தவளாக இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த 2 முகம், அதுல 4 கண்ணு எல்லாம் சொன்னாலும் இல்லையோ, இது கண்ணை பத்தி பேசவே இல்லை இங்க. தம்ஷ்ட்ரோஜ்வலாக்ஷமாலாதி. தம்ஷ்ட்ரோஜ்வலா அப்படின்னாக்க நீண்ட கோரை பற்கள்னு அர்த்தம். இந்த கோரை பற்கள்னா அப்படி வெளியில நீட்டின்னு இருக்கும். அந்த பற்கள் பிரகாசித்துக் கொண்டு இவள் இருக்கிறாள் 2 முகத்தோட. எப்படி இருக்கா? அக்ஷரமாலாத தம்ஷ்ட்ரோஜ்வலாக்ஷ மாலாதி தரா. அக்ஷரமாலாதி தரா அப்படின்னா எத்தனை அக்ஷரங்கள், அக்ஷரங்கள் எத்தனைங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இவளுக்கு ஆயுதம் என்ன? அதுல ஆயுதம் அவ தண்டத்தை ஏந்தின்றுதான் சொன்னோம். இதுல இவ கையில ஆயுதம் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த 2 முகத்தை கொண்டவள், கோரை பற்களை கொண்டவள், கையில என்ன வச்சுட்டு இருக்கா? மணிமாலை. அக்ஷர மணிமாலையை கையில் வைத்திருக்கிறாள். ஆயுதத்திற்கு பதிலாக அக்ஷமாலையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். ருதிர சம்ஸ்திதா. இப்ப இவ எங்க இருக்கா? இவ எது? அதுல இவளுடைய அதிதேவதை யார்? அவளுடைய அதிதேவதை சருமம், தோல்னு சொன்னோம்.
இவளுடைய அதிதேவதை யாருன்னா தோலுக்கு கீழே தோலுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ருதிரம் அப்படிங்கிறது தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய திசுக்கள், டிஷ்யூஸ்ன்னு சொல்றோமா, அந்த திசுக்கள், அந்த திசுக்களுக்கு அதிதேவதையாக இருக்கிறாள். இது எங்க இருக்குன்னா தசையும் கிடையாது, ஸ்கின்னும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குமா? தசையும் கிடையாது, ஸ்கின்னும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு ருதிரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அந்த ருதிரத்தின் அதிதேவதையாக, அந்த திசுக்களுக்கு அதிதேவதையாக இவள் இருக்கிறாள். சரி, இப்ப ஸ்னிக்தௌதன பிரியா. சரி, இவளுக்கு என்ன பிடிக்கும்? என்னத்த நைவேத்தியம் பண்ணா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஸ்னிக்தௌனா இறுக்கி பிடிச்சுன்னு அர்த்தம். இப்ப எது சமைச்சோம்னா இறுக்கி பிடிச்சுக்கும்? உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. நெய்ய உருக வச்சுட்டு நம்ம உருகும் போது நெய் அப்படியே லிக்விட் அப்படியே ஆயிலி ஆயிடும். அதுக்கப்புறமா அது என்ன பண்றோம்? எல்லாத்தையும் கலந்து இது பண்ணோம்னா நாழி ஆக 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 சூடு தணிஞ்சு போச்சுன்னா இறுகி போயிடும். அப்போ இந்த நெய்ய போட்டு பிசிஞ்சு சாதம் இது பண்ணோம்னா முதல்ல அப்படியே எண்ணெய் இது கலந்த மாதிரி இருக்கும். ஆனா நாழியாக அது இறுகி போயிடும். அந்த மாதிரி இறுகி போற மாதிரி இருக்கக்கூடிய கீ ரைஸ் தான் அவளுக்கு பிடிக்கும், நெய் சாதம். அவளுக்கு நெய் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். நெய்யால் செய்த அன்னத்தை விரும்பி ஏற்பவள் ஸ்னிக்தௌதன பிரியா. அதன் மீது ரொம்ப ஆசை அவளுக்கு. சரி, இவள் அவ என்ன பண்ணினா, பயத்தை கொடுக்கக்கூடியவள், பசுலோக பயங்கரியா இருந்தா. இவ என்னமா இருந்தா? மகாவீரேந்திர வரதா, வரத்தை கொடுக்கக்கூடியவள். யாருக்கு வரத்தை கொடுப்பா? மகாவீரர்களுக்கு. யார் அந்த மகாவீரர்கள்? குபேரனும் பிரகலாதனும். குபேரனுக்கு மகாவீரன்னு பேரு, பிரகலாதனுக்கும் அந்த பேர் உண்டு. 1000 ஆண்டுகள் இவா 2 பேரும் அம்பாள் உபாசகர்களாக இருந்தார்கள். பிரகலாதன அம்பாள் உபாசகன் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இருந்தார்கள். அந்த அம்பாள் உபாசகர்களாக இருந்த காரணத்தினால் மகாவீரேந்திர வரதா அப்படிங்கிற நாமம் இவாளுக்கு உண்டு. மகாவீரேந்திரர்கள் அப்படிங்கிற நாமம் உண்டு. இவர்களுக்கு வரத்தை கொடுப்பவர்கள். அப்ப இந்த 2 பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாளா அப்படின்னா, எத்தனை பேர் அம்பாள் உபாசகர்களாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அவள் வரங்களை அள்ளித் தருபவள். அப்படி விசுக்தி சக்கரத்தில் பசுலோக பயங்கரியாக இருந்தவள் இங்க மகாவீரேந்திர வரதாவாக வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பவள். யாருக்கு? அவளை உபாசிப்பவர்களுக்கு. அப்படிப்பட்டவளுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா, ராக்கிண்யம்பா ஸ்வரூபிணி. ராக்கினி என்ற நாமத்தில் இருக்கக்கூடிய, அந்த ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவள் ராக்கினி இவளுடைய பெயர். சரி, அவளுக்கு புடைசூழ 16 பேர் இருந்தாளே, அப்ப இவளுக்கு எத்தனை பேர் இருந்தா? கால ராத்தியாதி சத்தியோக விதா அப்படின்னா காவில் ஆரம்பிக்கக்கூடிய அக்ஷரங்கள். அத கோத்தி எடுத்துன்னு பார்த்தோம்னா 12 பேர் கிடைக்கும். தேவநாகரி லிபியில வரும் பொழுது அந்த 12 பேர் இவளை சுத்தி புடைசூழ இவள் அநாகத சக்கரத்தில் வீற்றிருப்பாள் அப்படின்னு இன்னொரு சக்கரத்திற்குரிய நாமம். இன்னொரு சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவி, அவளினுடைய கலர், அவளினுடைய எத்தனை முகம் அவளுக்கு, அவளுடைய பல் கோரை பல், அவள் கையில் அக்ஷமாலையை ஏந்தின்றிருப்பா. அவள் ருதிரம் அப்படிங்கிற பாட்டுக்கு அதிதேவதையாக இருப்பவள். நெய் சாதத்தை ரொம்ப பிடிச்சு சாப்பிடக்கூடியவள். நைவேத்தியமாக அவளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப பிரியமாக இருப்பவள். மகாவீரர்களுக்கு, அம்பாள் உபாசகர்களுக்கு வரத்தை அள்ளி தருபவள். ராகினி என்ற பெயரை கொண்டவள். 12 தேவதைகள் புடைசூழ அந்த சக்கரத்தில் அமர்ந்திருப்பவள். அடுத்த சக்கரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மணிபூராஜ நிலையா, மணிபூரகம் அப்படிங்கிற சக்கரத்தில் வசிப்பவள். வதன திரய சயுதா, வதனம் திரய மூன்று வதனங்களை கொண்ட, 3 முகத்தை கொண்டவள். வதனத்ரய சயுதா வஜ்ராதிகாயுதோ வேதா டாமரியாதி பிராவிருதா. சரி, இது இருக்கட்டும், இந்த லைன் நல்லா இருக்கட்டும். ஆயுதம் வஜ்ரம் அப்படின்னு கொடுக்குறா. இவ கலர் என்னன்னே சொல்லாம ஆயுதத்துக்கு போயிட்டாளே அப்படின்னு பார்த்தா, அடுத்த ஸ்லோகத்திலே பாத்தீங்கன்னா ரக்தவர்ணா. திரும்பவும் இவளும் ரக்தவர்ணா, இவளும் ரத்த கலர், சிகப்பு கலரிலேயே இருக்கிறாள். இவ எதனுடைய அதிதேவதை? முதல்ல இருக்கிறவ சருமம், தோலுக்கு அதிதேவதை. அடுத்தது இருக்கிறவர் ருதிரத்தின் அதிதேவதை. அடுத்தது என்னத்தினுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தோம்னா, இவ எதனுடைய அதிதேவதைன்னா மாம்ச நிஷ்டா. அப்ப மாம்ச நிஷ்டா அப்படிங்கிறது மாமிசம்னா தசை.
நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தசை இருக்கக்கூடிய பாகம், அதுக்குதான் மாம்ச நிஷ்டான்னு பேரு. அந்த தசைகளுக்கு அதிதேவதையாக விளங்குகிறாள். சரி, இவளுக்கு என்ன பிடிக்கும்? இந்த தேவதைக்கு என்ன பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு பார்த்தா, குடான்ன பிரீத்த மானசா. குடம் அப்படின்னா வெல்லம், வெல்லம் கலந்த அன்னம். குடான்னம், வெல்லம் கலந்த அன்னம் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சயின்டிபிக்கா இதை இன்னும் சொல்லணும் அப்படின்னா, வெல்லத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்வீட் இருக்குல்ல, அந்த சர்க்கரையில இருந்து தானே வெல்லமே தயார் பண்றோம், அந்த கரும்புல இருந்து. அதனுடைய சத்து ரொம்ப ஈஸியா இந்த தசைகளுக்கெல்லாம், நம்ம தசையினுடைய நிலை அதிதேவதை தானே இவ. இந்த தசைகளுக்கு ரொம்ப சத்து அதிகமா தசைகளுக்கு. இந்த வெல்லம் போட்ட சாதம், வெல்லம் கலந்து சாப்பிடுறது எல்லாமே ரொம்ப சத்து. இந்த கிளைகோஜன் அப்படி ஒரு உருமாற்றம் வரும், கிளைகோஜன் அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம. உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படி சொன்னாக்க. அப்ப மாம்ச நிஷ்டாவாக தசைகளினுடைய அதிதேவதையாக திகழக்கூடிய இவள் குடான்னத்தை, அதாவது வெல்லம் போட்டு கலந்த சக்கரை பொங்கல், வெல்லம் போட்டு கலந்த சாதம்னா சாதத்தையும் வெள்ளத்தையும் கலந்து வச்சிட போறோம், சக்கரை பொங்கல் விரும்பி சாப்பிடுகிறாள். சரி, அவள்லாம் என்ன பசுலோக பயங்கரியா இருந்தா, மகாவீரேந்திர வரதாவா இருந்தா, இங்க இவ என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தா, சமஸ்த பக்த சுகதா. அங்க அவளை அண்டியவர்கள், அவளை உபாசித்தவர்களுக்கு மட்டும்னு சொன்னார். இப்ப ரெண்டாவது இது சொல்லும் பொழுது அநாகதத்துல இருக்கிறது, மணிபூராப்ஜத்துல இருக்கிறவருக்கு சமஸ்த பக்த, எல்லா பக்தர்களுக்கும், அனைத்து பக்தர்களுக்கும் சுகதா, சுகத்தையும் வரங்களையும் தரக்கூடியவள். பிரீத்தியோடு தன்னை உபாசிகர்களுக்கு மட்டும் வரம் தருவாள்னு அதுல சொன்ன மாதிரி இல்ல. இங்க ஒரே நீ நாள் பூரா நினைக்காமையே இருந்துட்டு அம்மா அப்படின்னு ஒரு நிமிஷம் நீ கூப்பியானா கூட ஓடி உனக்கு நல்ல விஷயங்களை, நல்லதை செய், சுகத்தை அள்ளி தரக்கூடியவள். சரி, இவளுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா, இவள் பேர் லாக்கிண்யம்பா ஸ்வரூபிணி. இவள் லாக்கிண்யம்பா, இவள் லாக்கினி அப்படிங்கிற பேரை கொண்டவள். இவள் லாக்கினி என்ற பெயரை கொண்டவள். இவள் வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தியவள். லாக்கினி என்ற பெயரை கொண்டவள், வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தியவள், அப்பேற்பட்டவள். இவ எத்தனை பேர், இவளுக்கு எத்தனை தேவதை புடசூழ இவ அந்த மணிபூரகத்துல உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா, தாமரியாதி விராவிரதா. தால ஆரம்பிச்சு அதிலேருந்து வரக்கூடிய டான்னா தா வர்க்கத்து எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது இதுல இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் நீ கலெக்ட் பண்ணியான 10 தேவதைகள் வருவார். இந்த 10 தேவதைகள் புடை சூட இந்த லாக்கினியாகப்பட்டவள் மணிபூரகத்தில் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அடுத்தது சுவாதிஷ்டானாம் புஜகதா. சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற சக்கரத்தில் 4வதாக நாம இன்று பார்த்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற சக்கரத்தில் சதுர்வக்ர மனோகரா, 4 முகங்களை கொண்டவளாக திருநாமங்கள். அடுத்து சுவாதிஷ்டான சக்கரஸ்தானத்தில் உள்ள தாமரையில் உட்கார்ந்திருப்பவோ அவ 4 திருமுகங்களை உடையவள். சரி, இவளுக்கு மேல மேல இவளுக்கும் அதே மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கு இல்லையா? இவளுக்குரிய அம்சங்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சூலாத்தியாயுத சம்பன்னா, கையில இவ சூலினியாக இருக்கிறாள். சூலத்தை, அவ தண்டத்தை வச்சுட்டு இருந்தா, அவ அக்ஷமாலையை வச்சுட்டு இருந்தா, இவ வஜ்ராயத்தை வச்சுட்டு இருந்தா, ஆனா இவ சூலத்தை வச்சுட்டு இருக்கா, சூலினியாக சூலத்தை வச்சுட்டு இருக்கா. சரி, அவ ரத்தவர்ணாவா இருந்தா அப்படின்னு ஒருத்தர் என்னென்ன கலர்ல இருந்தா நம்ம பார்த்துட்டு, 2 பேர் ரத்த வர்ணத்திலே இருந்தா, ஒருத்தி நீளத்துல இருந்தா. இவ என்ன கலர்ல இருக்கா? பீதவர்ணா. பீதவர்ணானாக்க மஞ்சள் கலர்ல இருக்கா. பீதவர்ணா அதிகர்விதா அப்படின்னு நம்ம அதை பிரிக்கணும். பீதவர்ணாதிகர்விதா அப்படின்னு இருக்குல்ல, பீதவர்ணா அதிகர்விதா அப்படின்னா இவளுடைய குணம் என்ன? இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம 3 குணங்களை நம்ம பார்த்தோம். முதல் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பசுலோக பயங்கரி, எல்லாரையும் பயமுறுத்துவா. பயமுறுத்தி முதல்ல பயத்தை களைவா, அப்புறம் அவளுக்கு பயபக்தியை ஏற்படுத்தி கொடுப்பா. அடுத்து உபாசகர்களுக்கு மட்டும் வரம் கொடுப்பவர்களாக இருந்தாள். அடுத்தது சமஸ்த பக்த சுகதா, எல்லாருக்கும் சுகத்தை கொடுப்பவளாக இருந்தா. இவ 4வதா இருக்கிறவ எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதிகர்விதா, கர்வம் நிறைந்தவளாக. இவளுக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி. ஏன் அப்படிங்கறது, இதனுடைய பொருள் என்னங்கறத அப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ள இது இந்த ஒவ்வொரு இதுக்கும் முதல்ல தோல், அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது தசை வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப இவ எதுக்கு அதிதேவதை அப்படின்னு பார்த்தா, மேதோனிஷ்டா. மேதோனிஷ்டா அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, மேதஸ் அப்படின்னா கொழுப்பு. மேதஸ்னா கொழுப்பு. நம்ம அதுல உடம்புல கொழுப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கொழுப்பே இல்ல, கொலஸ்ட்ரால் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? அந்த கொழுப்பு,
அந்த கொழுப்பு சற்று அதிகமாக, அப்ப அதிகர்விதா. அப்ப இந்த கொழுப்பு அதிகமானால் வரக்கூடிய குணம் அதிகர்விதா, கர்வம். ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு உனக்கு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல பேசுறோம்ல, அதுதான். இதேதான் இங்கதான், இங்க அம்பாள் தான் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கா நமக்கு. மேதஸ் அதிகமாக, கொழுப்பு அதிகமாக இருந்தால் வரக்கூடிய குணம் கர்வம் என்பதால் இவளுக்குரிய குணமும் அதிக கர்வம் வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அதிகர்வதா என்கிறாயன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா, விரும்பத்தகாத அகத்தை. இப்ப இந்த மாதிரி, அதாவது இந்த கர்வம்ங்கிறது என்ன, ஒருத்தரை பார்த்து ஏற்படக்கூடிய ஒரு பொறாமை, கொழுப்பு அதிகமாயிட்டு அது இதுன்னு சொல்றோம் நம்ம. அது மாதிரி ஏற்படக்கூடிய கர்வம் படைத்தவள் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் கொழுப்புங்கிறதுக்கு அப்புறம் இதை கொண்டு வந்திருக்காரு இதோட மீனிங்க. அப்படி நீங்க நினைச்சுக்க கூடாது. அந்த கர்வம் ஜாஸ்தி, திமிர் ஜாஸ்தி அப்படின்னா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிடையாது. இந்த இடத்துல அதிகர்வம் அப்படின்னா காம்பீரியத்தை குறிக்கும், அவளோட கம்பீரத்தை அது குறிக்கும். மிகவும் கம்பீரமாக இருக்கக்கூடியவள், எல்லாவற்றிலும் சிறந்தவளா இருக்கும் பொழுது அவ யாருக்கு பணியணும், அவளுக்குதான் எல்லாரும் பணியணும். அவ யாருக்கும் பணிய வேண்டியது இல்லை இல்லையா? அதனால அவ கம்பீரத்தோட, உயர்ந்த உள்ளத்தோட, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வைங்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடியவள். அவளுடைய அழகும் அப்படி, அவளுடைய திறமையும் அப்படி, அவளுடைய குணமும் அதே போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்ப இவளுக்கு என்ன பிடிக்கும்? மேதோனிஷ்டாங்கிறத பார்த்தாச்சு. மது பிரீதா, தேன் குணமே அவளுக்கு தேன் போன்ற, அதிகர்வின்னு சொல்லிட்டு தேன் போன்ற குணம்னு கொடுக்கிறார் அடுத்த லைன்லயே. அதிகர்விதா, ஏன்னா கம்பீரமே அவளுடைய குணம், அந்த கர்வமே காம்பீரியத்தை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதனால குணம் தேன் போன்றது. அப்ப தேன் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. தேன் மீது ரொம்ப அதிக பிரியம் உள்ளவள். இவளுக்கு பிடிச்ச சாதம் என்ன? இப்ப எல்லாத்துக்கும் அதுக்கு சக்கரை பொங்கல்னும் இப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு சாதம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? இவளுக்கு பிடிச்ச சாதம் என்ன அப்படின்னா, தத்யன்னா சக்த ஹிருதயா. தத்யோன்னம்னா என்ன? தயிர் சாதம். இவளுக்கு பிடிச்சது தயிர் சாதம். சரி, இவளுக்கு தயிர் சாதம் பிடிக்கிறது. இவளுக்கு எத்தனை தேவதை? அவ ஒருத்தருக்கு 16, ஒருத்தருக்கு 12, ஒருத்தருக்கு 10ன்னு சொல்லிட்டு வந்தோம். இவள் எத்தனை தேவதையால சூழ்ந்து கொண்டிருக்கிறாள்? பந்தின்யாதி சமன்விதா, பாவில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள், அங்கிருந்து பா வர்க்கத்தில் வரக்கூடிய அக்ஷரங்கள், அந்த அக்ஷரங்களை எல்லாம் கால்குலேட் பண்ணி வரும் பொழுது அக்ஷர அகராதியில் 6 தேவதைகள் புடை சூழ, இவள் 6 தேவதைகள் புதை சூழ சுவாதிஷ்டானாம் புஜகதா, சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தில் நிலை கொண்டிருக்கிறாள். சரி, இப்படி 6 தள தாமரை அப்படின்னு அர்த்தம். 6 தள தாமரையில் அமர்ந்திருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய அவளினுடைய பெயர் என்ன? அவளுக்கு இருக்கிற பெயர் என்ன அப்படின்னா காக்கினி ரூபதாரிணி. அவளினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவளுக்கு காக்கினி என்று பெயர். இததான் இன்னைக்கு இந்த நாளை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை நம்ம பார்க்கலாம். விஷுப்தி சக்கரத்தில் இருக்கக்கூடியவளுக்கு டாக்கினி அப்படின்னு பேரு. அநாகதத்தில் இருக்கக்கூடியவளுக்கு ராக்கினி அப்படின்னு பேரு. மணிபூரகத்தில் இருக்கக்கூடியவளுக்கு லாக்கினி அப்படின்னு பேரு. சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடியவளுக்கு காக்கினி என்று பெயர் அப்படிங்கிறது. இது எல்லாரும் நல்லா கவனிச்சிருப்பேன், நல்ல ஞாபகத்துல இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இதை கவனிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.